ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் தமிழ் டேர்ம் டூல இருக்கக்கூடிய நூலகம் நோக்கின்ற லெசன் பார்க்க போறோம். இதுல நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பேஸான 1 மார்க்ஸும் வந்து இதுல கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஒரு பழமொழி இருக்கு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதுல நீங்க என்ன கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னா, பாடநூல்களுக்கும் நூலகத்துல இருக்கக்கூடிய நூலகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பாடநூல்கள் அப்படிங்கிறது என்ன, அந்த ஒரு குறிப்பிட்ட பாடங்களை மட்டும்தான் நம்ம கத்துக்க முடியும். அதே வந்து நூலகங்கள் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய நூல்களையும் வந்து நம்ம அங்க வந்து கத்துக்கலாம். அதுக்குதான் நம்ம நூலகங்களுக்கு கண்டிப்பா போயிட்டு புத்தகங்களை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அடுத்து வந்து இதுல ஒரு 1 மார்க் கொஸ்டின் சொல்ற பாருங்க. நூலகங்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. இதுல என்னென்ன நூலகங்கள் கொடுத்திருக்காங்க இந்த லெசன்ல வந்து, மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். இது ஒரு 1 மார்க் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன நூலக வகைகள் சொல்லுங்க? மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். அடுத்த 1 மார்க் பாருங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 2வது பெரிய நூலகம் வந்து எந்த காண்டத்தில் இருக்குன்னா ஆசிய காண்டம் சொன்னோம். சோ ஆசியாவில் இருக்கக்கூடிய 2வது பெரிய நூலகம் எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்டாலும் தமிழ்நாட்டில் உள்ளது அப்படிங்கறது சொல்லணும். இது வந்து ஒரு செகண்ட் 1 மார்க். 1 மார்க் வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்து போலாம். இங்க என்ன வியூ, இந்த இமேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது பெரிய நூலகம். 2வது பெரிய நூலகம் எதுன்னு சொல்லியிருக்காங்க? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து சொல்லிருக்கலாம். இப்போ இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆசிய காண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஏற்கனவே நமக்கு தெரியும். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. கிரவுண்ட் ஃப்ளோர், அதனோட 8 அடுக்குகளும் இருக்கு. தரைத்தளத்தோடு. இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வெறும் 8 அடுக்குகள் கிடையாது, தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. என்னுடைய பரப்பளவு வந்து கேட்பாங்க. 8 ஏக்கர். 8ங்கிற வார்த்தையை வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 8 ஏக்கர் வந்து என்னுடைய பரப்பளவு. தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் உள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜ்ல வந்து யார் இவர் பார்த்தோம்னா ஈரா அரங்கநாதன். இவர் என்னன்னு சொல்லுவேன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், இந்திய நூலகவியலின் தந்தை, நூலக விதிகளை உருவாக்கியவர். இப்ப இதுலயே உங்களுக்கு 2 1 மார்க்ஸ் வந்திருக்கு. நூலக விதிகளை யார் உருவாக்கியவர்? இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஈரா அரங்கநாதன், முனைவர் ஈரா அரங்கநாதன். கண்டிப்பா 2 1 மார்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது இப்போ வந்து தரைத்தளம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? தரைத்தளத்தோடு 8 தளங்களை கொண்டுள்ளது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். இப்போ தரைத்தளத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தரைத்தளம் அப்படிங்கிறது யாருக்கான பிரிவுன்னு பார்த்தோம்னா பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு. பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு தான் வந்து தரைத்தளம். ஓகேவா? இப்ப இந்த தரைத்தளத்துல வந்து அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. பிரெய்லி இமேஜும் இங்க கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கும் இல்லையா? சோ அந்த தொட்டு பார்த்து அவங்க வந்து அந்த நூல்களை வந்து படிப்பாங்க. அதுக்குதான் வந்து பிரெய்லி நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள். அதை வந்து நம்ம குறுந்தகடு அதன் மூலியமா வந்து அவங்க வந்து அதை வந்து கேட்டுப்பாங்க. கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள். பிரெய்லி நூல்கள் அப்படிங்கிறது என்னன்னா தொட்டு பார்த்து படிப்பதற்கு. இப்ப பிரெய்லி அப்படிங்கிறது என்ன, தொட்டு பார்த்து படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. அதே வந்து அவங்க வந்து கேட்டு அறிய ஒளி வடிவ நூல்கள்னு சொன்னா குறுந்தகடுகள் வடிவில் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ பிரெய்லி நூல்களும் இருக்கு, குறுந்தகடுகள்லயும் வந்து அவங்க கேட்டு அந்த நூல்களை வந்து கேட்டுக்கலாம். இந்த 2 பாயிண்ட். நெக்ஸ்ட் அவங்களுக்கு உதவி செய்ய வந்து அங்க வந்து பணியாளர்களும் இருக்கின்றனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது, படி எடுக்கும் வசதியும் உண்டு. பிரெய்லி எழுத்தில் நூல்களை வந்து உருவாக்குற கருவியும் அங்க இருக்கு, படி எடுக்கும் வசதியும் உண்டு. அவ்வளவுதான். இல்ல 1 மார்க்ஸ். இதுல 1 மார்க்ஸ் பார்த்தோம்னா தரைத்தளம் வந்து பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு.
தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி நூல்கள் உள்ளது. கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள். ஒளிவடிவ நூல்கள் அப்படிங்கறத சொல்லுவோம்னா குறுந்தகடுகள் அப்படிங்கறதுதான் இங்க ஒளிவடிவ நூல்கள். இது வந்து ஒரு செகண்ட் ஒன். அவர்களுக்கு உதவி செய்ய உதவி பணியாளர்களும் அங்கு உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உண்டு. இதுதான் வந்து தரைத்தளம். அடுத்து வந்து முதல் தளத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முதல் தளத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்கான பிரிவு தான் வந்து முதல் தளம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, குழந்தைகளுக்கான பிரிவு வந்து முதல் தளம். இங்கு வந்து செயற்கை மரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. குழந்தைகளுக்காகவே வடிவமைக்கப்பட்ட செயற்கை மரம் ஒன்று இங்கு உள்ளது. இதுல 1 மார்க்ஸ் பாருங்க, 20,000த்திற்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை குறுந்தகடுகள் வந்து இங்க இருக்குன்னா 20,000 இருக்கு. அடுத்து பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்களும் இங்குள்ளன. பிற நாடுகளில் இருந்து குழந்தைகளுக்காகவே திரட்டப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை வந்து 50,000. 20,000 அப்படிங்கிறது குறுந்தகடுகள் வழியாக வந்து முதல் தளத்துல வந்து குழந்தைகளுக்காக வச்சிருக்காங்க. பிற நாடுகள்ல இருந்து 50,000. முதல்ல வந்து ஒரு 4-5 1 மார்க்ஸ் மட்டும்தான். முதல் தளம் அப்படின்னும் போது குழந்தைகள். செயற்கை மரம் எங்க இருக்குன்னா முதல் தளத்துல இருக்கு. யாருக்காக? குழந்தைகளுக்காக. 20,000 மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள், 50,000த்திற்கும் மேற்பட்ட பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட நூல்கள். முதல்ல ஒரு 4 1 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7ஆம் தளத்தை பத்தி இங்க சொல்றாங்க. 7ஆம் தளம் அப்படிங்கிறது என்னன்னா, இத்தலத்தில் அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம். அரசினுடைய கீழ் திசை சுவடி நூலகம் இருக்கு. சுவடி இருக்கு. நெக்ஸ்ட் பழமையான ஓலைச்சுவடிகளும் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. இப்ப வந்து ஓலைச்சுவடிகள், அரசினுடைய கீழ் திசை சுவடிகள் எங்க இருக்குன்னா 7ஆம் தளத்தில் உள்ளது. இல்ல 2 1 மார்க் சொல்லிருக்கேன். அரசினுடைய கீழ் திசை சுவடிகள், ஓலைச்சுவடிகள், பழமையான ஓலைச்சுவடிகள் வந்து 7ஆம் தளத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. மொத்தம் இதுல வந்து நீங்க 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 7ஆம் தளம்னா அரசின் கீழ் திசை சுவடிகள், பழமையான ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள். ஓகேவா? இப்ப வந்து நம்ம தரைத்தளம் பார்த்திருக்கோம், முதல் தளம் பார்த்திருக்கோம், 7ஆம் தளம் பார்த்திருக்கோம். இந்த 3 தளத்தையும் நான் சின்ன ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? தரைத்தளம். தரைத்தளம் அப்படிங்கிறது என்னன்னா பார்வை குறைபாடு உடையோருக்கான பிரிவு தான் வந்து தரைத்தளம். இங்கு வந்து பிரெய்லி நூல்கள் வந்து இருக்கு. தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி நூல்கள், ஒளி வடிவ குறுந்தகடுகளும் தரைத்தளத்தில் உள்ளது. 3 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டுனா இது எல்லாமே வந்து தரைத்தளத்துல வந்து இருக்கு. அதே மாதிரி அவர்களுக்கு உதவி செய்ய உதவி பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படி எடுக்கும் வசதியும் உண்டு. இது வந்து தரைத்தளத்துல. முதல் தளம்னா குழந்தைகளுக்கானது. இங்கு செயற்கை மரம் ஒன்று உள்ளது. 20,000த்திற்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. 50,000த்திற்கும் மேற்பட்ட பிற நாட்டு நூல்கள் குழந்தைகளுக்காக இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இது வந்து முதல் தளத்துல இருக்குது. நெக்ஸ்ட் இப்ப பாப்போம்னா 7ஆம் தளம். 7ஆம் தளத்துல வந்து அரசின் கீழ் திசை சுவடிகள், பழமையான ஓலைச்சுவடிகள், வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் இங்கு உள்ளது. இது மட்டும் இல்லாம அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள், மின் நூலகம், மின் இதழ்கள், இந்த 3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 7ஆம் தளத்துல வந்து இருக்கு. இப்போ தரைத்தளத்திலிருந்து 8ஆம் தளம் வரைக்கும் வந்து சின்ன ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. தரைத்தளம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இதுல அடிஷனலா இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா சொந்த நூல் படிப்பகம் நம்ம சொல்லிக்கலாம். சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் கண்டிப்பா குழந்தைகளுக்கான பிரிவு. பருவ இதழ்கள் வந்து கண்டிப்பா இருக்கு. 2ஆம் தளம் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள். 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் தளம் அப்படின்னா இரண்டே வார்த்தைகள். அதை வந்து நம்ம தமிழ் நூல்கள். 2ஆம் தளத்துல வந்து என்ன இருக்குன்னா தமிழ் நூல்கள் இருக்கு. 3ஆம் தளத்துல பாத்தீங்கன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். இப்ப 3வது வந்து 3 வார்த்தைகள். 2ஆவது தளத்துல வந்து 2 வார்த்தைனா தமிழ் நூல்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 3வது தளத்துல 3 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். இப்ப 4ஆம் தளம் அப்படின்னா இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கல்வி, சட்டம்,
பொருளியல், வணிகவியல். 4ஆம் தளத்துல 4 வார்த்தைகள் தான். கல்வி, சட்டம், பொருளியல், வணிகவியல். இப்ப 3ஆம் தளத்துல என்னென்ன இருக்கும்? கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் வந்து 3ஆம் தளம். 2ஆம் தளம் 2 வார்த்தைகள் 2 நூல்கள். முதல் தளம் கண்டிப்பான குழந்தைகளுக்கான பிரிவு பருவ இதழ்கள் இருக்கு. அதே தரைத்தளத்துல வந்து சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். தரைத்தளம், முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 5ஆம் தளத்துல வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பார்த்தோம்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை. 7ஆம் தளம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அரசு சார்ந்த கீழ்திசை சுவடிகள், பழமையான ஓலைச்சுவடிகள், புவியியல், வரலாறு, சுற்றுலா. இது வந்து 7ஆம் தளம். 8ஆம் தளத்துல வந்து கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தின் அலுவலக பிரிவு வந்து 8ஆம் தளத்துல வந்து இருக்கு. 8ஆம் தளம் வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கல்வி தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க ஒரு 1 மார்க் இருக்கு. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாரு? அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். கண்டிப்பா இந்த 1 மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழக அரசால் நடமாடும் நூலகம் என்னும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஒரு சில ஊர்ல எல்லாம் வந்து நூலகம் இருக்காது இல்லையா? சோ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது கண்டிப்பா 1 மார்க்ஸ் கேட்பாங்க. தமிழக அரசால் தொடரப்பட்ட நூலக திட்டம் என்னன்னு கேட்டா நடமாடும் நூலகம். நெக்ஸ்ட் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ச. ஈரா. அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்கப்படுகிறதுனா டாக்டர் ச. ஈரா. அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. இந்த லெசன் வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன 1 மார்க்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். நூலகம் நோக்கி நுழையும் முன் இதுல என்ன ஒரு பழமொழி இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. என்னென்ன நூலகத்தின் வகைகள் இருக்கு? மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம். ஆசிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. இப்ப இதுல மொத்தம் எத்தனை 1 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன்? 2 1 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜ்ல என்ன இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. இதுதான் வந்து 2வது பெரிய நூலகம் ஆசியாவிலேயே. இது ஒரு 1 மார்க். இப்போ வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து மொத்தம் பரப்பளவு வந்து 8 ஏக்கர், தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. இது ஒரு 2 1 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க ஒரு 1 மார்க்ஸ் நம்ம விட்டுருக்கோம் பாத்தீங்களா? ஆசிய காண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா சீனாவில் உள்ளது. 2வது நூலகம் தான் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. முதல் நூலகம் தான் எங்க இருக்குன்னா சீனாவில் உள்ளது. இவர் யாருன்னா நூலகத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. நூலக விதிகளை உருவாக்கியவரும் சொல்லுவாங்க. இவருடைய பெயர் வந்து ஈரா அரங்கநாதன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் யாருன்னா ஈரா அரங்கநாதன். இப்போ தரைத்தளத்துல வந்து என்னென்ன இருக்குன்னா தரைத்தளம் அப்படிங்கிறது வந்து பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவுன்னு சொல்லியிருக்கோம். அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி நூல்கள் இருக்கு. கேட்டறிய ஒளி வடிவ நூல்கள் சொன்னா குறுந்தகடுகள் வடிவில் இருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்ய உதவி பணியாளர்கள் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உண்டு. இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தோம்னா இப்ப வந்து நம்ம வந்து முதல் தளத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல் தளம் அப்படின்னாவே குழந்தைகளுக்கானது. இங்க ஒரு செயற்கை மரம் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 20,000த்திற்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 20,000த்துக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள். எத்தனை குறுந்தகடுகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 20,000. அதே வந்து எத்தனை நூல்கள் பிற நாடுகளில் இருந்து சேகரிக்கப்பட்டன 50,000 நூல்கள் வந்து சேகரிக்கப்பட்டது குழந்தைகளுக்காக முதல் தளத்தில். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7ஆம் தளத்தை சொல்லியிருக்காங்க. 7ஆம் தளம் வந்து ஒண்ணுமே இல்லை. இந்திய அரசின் கீழ்திசை சுவடிகள் இருக்கு. பழமையான ஓலை சுவடிகள் இருக்கு. அதே மாதிரி வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களும் மின் நூலகமும் மின் இதழ்களுமே வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ தரைத்தளத்திலிருந்து 8ஆம் தளம் வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தரைத்தளம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள், பார்வை திறன் குறைந்தவர்களுக்காக தரைத்தளம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. முதல் தளத்துல கண்டிப்பா தெரியும் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிருக்காங்க? பருவ இதழ்கள். எத்தனை குறுந்தகடுகள்னா 20,000 குறுந்தகடுகள். எத்தனை பிற நூல்கள் வந்து
இங்க இருக்குன்னா 50,000 பிற நூல்கள் வந்து குழந்தைகளுக்காக முதல் தளத்துல இருக்கு. இரண்டாம் தளம் அப்படிங்கிறது 2 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். சோ தமிழ் நூல்கள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். மூன்றாம் தளமும் 3 வார்த்தைகள் தான். கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். நான்காவது தளமும் வந்து 4 வார்த்தைகள். கல்வி, சட்டம், பொருளியல், வணிகவியல். 5ஆம் தளம் அப்படிங்கிறது வெறும் சப்ஜெக்ட்ஸ். சோ கணிதம், அறிவியல், மருத்துவம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் தளம் வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பாத்தீங்கன்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அரசு சார்ந்த கீழ்திசை ஓலைச்சுவடிகள், கீழ்திசை சுவடிகள், பழமையான ஓலைச்சுவடிகள், வரலாறு, சுற்றுலா, புவியியல். இன்னொன்னு என்ன செய்வோம், மின் இதழ்கள். 8ஆம் தளத்துல வந்து கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. நெக்ஸ்ட், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் பார்த்தா ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், அறிஞர் அண்ணா. தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் வந்து நடமாடும் நூலகம். தமிழ் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து டாக்டர் ச. ஈரா அரங்கநாதன் விருது. இருக்க 1 மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.